கமெண்ட் நீங்க வந்து என்ன டாபிக்னா ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ். இதுல வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு உனக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். அந்த பயோகெமிக்கல் ப்ராசஸ் இருக்குல்ல, பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் சேர்ந்து வர அந்த நிறைய ப்ராசஸ் வந்து இதுல வந்து வரும். உனக்கு நிறைய நாலேஜ் வந்து இதுல வந்து கிடைக்கும். நிறைய நாலேஜ் வந்து உனக்கு நிறைய நாலேஜ் இருந்தாலும் இது வந்து புரிஞ்சுக்கவே முடியும். என்னன்னா ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்றது அது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தோன்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், அந்த ஏற்கனவே டெஃபினேஷன் சொல்லிருப்போம்ல, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுக்குமே ஒரு எப்படி சொல்றோம், சிங்கிள் லைன்ல வந்து டெஃபினேஷன் வந்து கொடுத்துருப்போம். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்னது, ஆக்சிடேஷனா ரிடக்ஷனா? ஆக்சிஜன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன், ஆக்சினேற்றம். ஒடுக்கங்கிறது கெயின் ஆஃப் எலக்ட்ரான். கெயின் ஆஃப் எலக்ட்ரான்னா எலக்ட்ரானை வாங்குச்சுன்னா ஒடுக்கம், எலக்ட்ரானை இழந்துச்சுன்னா ஆக்சினேற்றம். அப்புறம் இன்னொரு டெஃபினேஷன் சொல்லிருப்போம், ஆக்சிஜனை வச்சும் ஹைட்ரஜனை வச்சும் டெஃபினேஷன் வந்து சொல்லியிருப்போம். ஆக்சிஜனேற்றங்கிறது ஆக்சிஜனை சேர்க்கணும், இல்லைன்னா ஹைட்ரஜனை நீக்கணும். ஒடுக்கங்கிறது ஹைட்ரஜனை சேர்க்கணும், அதே சமயம் ஆக்சிஜனை வந்து நீக்கணும். இதுல ரெண்டு ப்ராசஸ் நடந்தாலும் ஈஸி. இன்ஆர்கானிக்கை பொறுத்த அளவுக்கு அந்த லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அந்த டெஃபினேஷனுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் கொடுக்க வச்சிருப்போம். அந்த ப்ரிப்பேர் அந்த வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா அதுக்கு முன்னுரிமை கொடுத்தோம்னா நல்லா இருக்கணும். இன்ஆர்கானிக்கை பொறுத்த அளவுக்கு. ஆர்கானிக்கை பொறுத்த அளவுக்கு அந்த கார்பன் ரிலேட்டட் திங்ஸ் அது கூட கொடுக்குறப்ப இந்த அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இல்லைன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், இதை வந்து ஆக்சிடேஷனுக்கும் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜனையும் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜனையும் ரிடக்ஷனுக்கு கொடுத்தோம்னா கரெக்டா இருக்கும். அதோட நாலேஜ் இங்க வந்து வரும். புரியுதா எப்படி வந்து ஒளிச்சேர்க்கை நடக்குது அப்படிங்கிறது. இப்ப குவாண்டம் ஈல்டு, புரியுதா, குவாண்டம் ஈல்டுங்கிற ஒரு வார்த்தை வந்து இருக்கும். அதுக்கு வந்து உனக்கு நிறைய விஷயங்கள் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிட்டு வரணும். இது வரைக்குமே நீ கேள்விப்பட்டது என்னன்னா இன்ஆர்கானிக். இன்ஆர்கானிக் என்னப்பா, கனிம வேதியியல், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா கரிம வேதியியல். இதுவே பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு வச்சுக்கோ, இயற்பியல் வேதியியல். புரியுதா, அதுதான் மூணு கெமிஸ்ட்ரி வந்து மேஜர் பிரான்ச் இன் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில இருக்க முக்கியமான மூணு கிளைகள் பிரான்ச் தான் இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரிங்கிறது. அதனால நான் வச்சுக்கோ, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீ ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பனு, அதோட அந்த காம்பவுண்ட்ஸ், அதோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ், இதுகளை பத்தி படிக்கிறதே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா இந்த மெட்டலர்ஜி, அந்த பீரியாடிக் டேபிள், ஆட்டம்ஸ், இதெல்லாம் வந்து படிக்கிறதே நீங்க இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்துடும். இது இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மட்டும் என்னன்னு கேட்டோம்னா, நம்ம வந்து சில ப்ராசஸ் வந்து பண்ணுவோம். சில ப்ராசஸ் வந்து எப்படி இந்த டெம்பரேச்சரை கூட்டினா குறைச்சா, இல்ல பிரஷரை கூட்டினா குறைச்சா, ஒரு லிக்விடோட அந்த பாயிலிங் பாயிண்ட் எப்படி வந்து கூடுதா குறையுதா, இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி அதுக்கு என்ன விளைவுகள் இருக்கு, ரிசல்ட் இருக்கு, அப்படி படிக்கிறது பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. புரியுதா, லைட்டா ஈக்குவேஷன்ஸ் வர மாதிரி தெரியும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அதுல ஒரு டாபிக் தான் இந்த குவாண்டம் ஈல்டுங்கிறது. குவாண்டம் ஈல்டுங்கிறது, இந்த ஈல்டுன்னா என்னன்னு தெரியுமாடா, விளைச்சல் இருக்குல்ல, விளைச்சல், அதுதான் ஈல்டுங்கிறது. இப்ப வயல்ல வந்து நெல் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோ, ஒரு 10 மூட்டை விளையுதுன்னா ஈல்டு ஆஃப் தி இயர் என்னது, ஒரு வருஷத்துக்கு அந்த ஈல்டு எவ்வளவுன்னா 10 மூட்டை. புரியுதா, 10 மூட்டை நெல் வந்து ஈல்டா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதே அந்த ஈல்டு, விளைச்சல். அதே மாதிரி குவாண்டம் ஈல்டு அப்படிங்கிற வார்த்தை வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில எஸ்பெஷலி குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஒண்ணு படிப்பீங்க, குவாண்டம் இயக்கவியல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா, இதுல வந்து ஹைலி ப்ரொனவுன்ஸ்டு, அதிகமா உச்சரிக்கிற ஒரு வார்த்தை தான் குவாண்டா. இதான் குவாண்டானா வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பொருள், ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோ, அது திட பொருளோ திரவ பொருளோ வாயு பொருளோ, சாலிடா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம், கேசியஸா இருக்கலாம். உள்ள இன்னொரு பொருள் இருக்கு பிளாஸ்மாங்கிறது. இதுதான் இன்டர்சேஞ்ச். இந்த பொருட்கள் எல்லாம் எதனால ஆகப்பட்டிருக்கும், பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் திங்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ். என்னதுப்பா, இல்லை, ஒரு பொருளோட அடிப்படை துகள் என்னது, அணுதே அடிப்படை துகள். அது உயிருள்ள பொருளாக இருக்கலாம், உயிரற்ற பொருளாக. ஆனா அடிப்படை துகள் என்னவா இருக்கும், அணுவாத்தே இருக்கும். அணுவெல்லாம் சேர்ந்து மூலக்கூறா மாறும். அந்த எலமெண்ட் அப்படியே காம்பவுண்ட்ஸ், அப்படியே பண்ணா செல்லு, ஆர்கன், டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம், என்டையர் அனிமல், அப்படி போய்கிட்டே இருக்கும். அந்த புல்ட் ஆகுறது எதுல இருந்து புல்ட் ஆகும்னா
அந்த ஆட்டத்துல இருந்து அப்படியே வரும். இதெல்லாம் பொருட்களை பற்றிய ஒரு அடிப்படை அறிவு. பொருள் எதனால் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கும். இதே லைட்டு இருக்குல்ல, சன்லைட்டு இல்ல நம்ம பல்புல இருந்து வர்ற லைட்டு, இதெல்லாம் நம்மளால பிடிக்க முடியல, கையில பிடிச்சு பார்க்க முடியல. பொருளை வந்து நம்ம டச் பண்ணலாம், இல்ல ரியலைஸ் பண்ணலாம். இப்ப அந்த கேசியஸ் மாலிகுல்லாம் நம்மளால டச் பண்ண, ஆனா காத்தடிக்கிறப்ப நம்ம ரியலைஸ் பண்ண, ஃபீல் பண்றோம்ல. ஆனா சூரிய ஒளியை வந்து நம்மளால பிடிச்சு பார்க்க முடியுமா? பிடிச்சு பார்க்க முடியாது. அது வந்து பொருள் கிடையாது, அது வந்து ஆற்றல். இப்ப பொருள்ல வந்து அணுக்கள் இருக்குன்னு சொல்லிடுறோம். அப்ப சூரிய ஒளியில என்ன இருக்கும்? அதுதான் போட்டான்ஸ். புரியுதா? போட்டான்ஸ். அதான் நான் வச்சுக்கோ, போட்டான்ஸ். போட்டான்ஸ் லைட்ல இருக்கிறது போட்டான்ஸ். லைட்ல இருக்கிறது போட்டான்ஸ் இருக்கும். இப்ப அந்த போட்டான்ஸ்ங்கிறது இப்ப ரீசெண்டா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். இந்த 18th சென்ச்சுரியில பார்த்தோம்னா குவாண்டா அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. குவாண்டா அப்படின்னா பண்டில் ஆஃப் பாக்கெட் லைக் ஸ்ட்ரக்சர் சொல்றது. ஒரு 1 லிட்டர் தண்ணி இருக்கு. 1 லிட்டர் தண்ணிய 100 எம்எல்ஆ பிரிச்சோம்னா எத்தனை எம்எல்ஆ வரும்? 1 லிட்டருங்கிறது எவ்வளவு? 1 லிட்டருங்கிறது 1000 மில்லி லிட்டர் தான் 1 லிட்டரு. புரியுதா? அப்ப எத்தனை 100 ml பாக்கெட்டா போட்டா 1 லிட்டர் வரும்? 10 பாக்கெட்டா போட்டோம்னா 100 ml போட்டோம்னா 1 லிட்டர் வரும். அதே மாதிரி என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த சூரிய லைட் இருக்குல்ல, அது வந்து நமக்கு சன்ரைஸ் இப்படித்தானே தெரியுது, தொடர்ச்சி. ஆனா இப்படி இருக்காது. எப்படி இருக்குன்னா, இப்படி இந்த டாட்டல் லைனா இருக்குவாரு, இப்படித்தே இருக்கும். அது வேவ் ஃபார்ம்ல இருக்கும், இப்படி இருக்கும். புரியுதா? இதே அந்த ஒளியோட அந்த அலை வடிவம். புரியுதா? இது தெரிஞ்சுக்கணும். இது லைட்டை பத்தி படிக்கிறப்ப நம்ம இன்னும் நல்லா படிப்போம். இந்த ஹையர் வேவ் லென்த், ஹையர் ஃப்ரீக்வன்சி, எனர்ஜிக்கு வேவ் லென்த்துக்கு என்ன ரிலேஷன், இதெல்லாம் வந்து அப்ப பார்ப்போம். இப்ப இந்த பாக்கெட் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன கேட்டோம்னா, இந்த இந்த குவாண்டா இருக்குல்ல, இந்த போட்டான்ஸ், இந்த சின்னதா இருக்கும் துகள்கள், இந்த ஒளியின் துகள்கள் சொல்றோம்ல, இந்த பாட்டில எல்லாம் யூஸ் பண்றாங்களே, கடவுளின் துகள்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வருதுல்ல, அந்த மாதிரி இந்த ஒளி துகள்கள் இதுதான் போட்டான்ஸ். இதுதான். இப்ப வளர் மாற்றம், சிதை மாற்றம், வளர்ச்சிதை மாற்றம், மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் சொல்லி கொடுத்தல. மெட்டபாலிசம்ங்கிறது எதோட கம்பைனிங் ஃபார்ம். எதை சேர்ந்தா மெட்டபாலிசம்? வளர்ச்சிதை மாற்றம் சொல்லி கொடுத்தோம். அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை பிரிச்சோம்னா எப்படி பிரிப்ப? வளர் பிளஸ் சிதை மாற்றம். அதுதான் அனபாலிசம் பிளஸ் கெட்டபாலிசம் ஈக்குவல் டு மெட்டபாலிசம் சொல்லி கொடுத்துருக்கேன். வளர் பிளஸ் சிதை மாற்றம், வளர்ச்சிதை மாற்றம். புரியுதா? வளர் மாற்றம்னா ஒண்ணு உருவாக்குறது. புரியுதா? சிதை மாற்றம்னா ஒண்ணு அழிக்கிறது. புரியுதா? இதே வளர்ச்சிதை மாற்றம். இப்ப பிளான்ட் வந்து ஒரு பொருளை உருவாக்குதா அழிக்குதா? உருவாக்குது. அதைத்தான் ஃபுட்டா சேர்த்து வைக்குது. இது வந்து வளர் மாற்றம். அதைத்தான் சிந்தசிஸ் குடிச்சோம். சிந்தசிஸ்னா தொகுக்கிறது. ஒரு பொருளை சின்ன சின்ன பொருள்ல இருந்து பெரிய பொருளா உருவாக்குறது சிந்தசிஸ். புரியுதா? அழிக்கிறதுனா லைசிஸ் வரும். இந்த எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா கரண்ட பாஸ் பண்ணி இல்ல எலக்ட்ரானை யூஸ் பண்ணி அழிக்கிற ப்ராசஸ் லைசிஸ். சிந்தசிஸ்ல எந்தெந்த இடத்துல வருதோ அதை புறாத்தையும் உருவாக்குறது ஃபார்மேஷன் வச்சுக்கோ. லைசிஸ்னு வர்ற இடத்துல பூரா அழிக்கிறதுன்னு வச்சுக்கோ. இங்க என்னடா போட்டிருக்கோம்? ஒளிச்சேர்க்கைங்கிற தமிழ், இங்கிலீஷ்ல பாரு போட்டோ சிந்தசிஸ். போட்டோன்னா என்னது? லைட்ல இருக்க ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. புரியுதா? லைட்ல இருக்க ஒரு பொருள், ஒரு துகள்னு வச்சுக்கோ. சிந்தசிஸ்னா அந்த போட்டான்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்த்து உருவாக்குறது. இப்ப நம்மளால ஒரு கெரோசின் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு மண்ணெண்ணெய் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு ஆயில் இருக்குன்னு வச்சுக்கோ, அதுக்கு ஒரு வெசல்ஸ் வந்து ஒரு பாத்திரத்துல அதை நம்ம பிடிச்சி வச்சுக்கிற முடியும். புரியுதா? எங்கேயும் போகாம நம்ம சேமிச்சு வச்சுக்கிற முடியும். லைட்டை பிடிச்சி எங்கேயா பிடிச்சி வைக்க முடியுமா? லைட்டை நம்மளா பிடிச்சி வைக்க முடியுமா? அப்படி ஆற்றலை வந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்றி பிடிச்சு வைக்கிற ஒரு ப்ராசஸ் இந்த போட்டோசிந்தசிஸ்ங்கிறது, ஒளிச்சேர்க்கைங்கிறது. புரியுதா? அந்த போட்டான்ஸ் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி சேமிச்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம். உலகத்தோட முதன்மை ஆற்றல் மூலம் என்னது? The principal
சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. சூரியன்ல இருந்து ஆற்றல் வருகிறதுன்னு சொல்றோமா, அதனாலதான் நம்ம எல்லாம் அந்த பொங்கல் பண்டிகைக்கெல்லாம் சூரியனை கும்பிடுறோம். அதனால தமிழர்கள்லாம் ரொம்ப ரொம்ப அறிவாளின்னு சொல்றது. இப்ப இதை கவனிப்பா, இந்த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் உனக்கு இருக்கிறது இதுதான். இப்போ வரைக்கும் அக்செப்டன்ஸ்ல இருக்குது. ஒரு அக்செப்ட் பண்ண ஒரு ஈக்குவேஷன் இதுதான். இதுதான் இந்த ஈக்குவேஷன். இது ஃபர்ஸ்ட்ல எழுதியிருக்கிறது முந்தைய காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு ஈக்குவேஷன்ஸ், ஒரு சமன்பாடு. இது ரெண்டாவது இப்போ வந்திருக்குது. சில ரூபன் மற்றும் கேமன்கிறவங்க 1941 இந்த ஈக்குவேஷனை மாத்தி அமைச்சிருப்பாங்க. இப்போ திருப்பி நம்ம மாற்றி அமைக்க போறோம். புரியுதா? இந்த ஈக்குவேஷனை பார்த்தோம்னா உனக்கு தெரியும். ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கத்துக்கோ. ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றது கெமிஸ்ட்ரியில உனக்கு நிறைய இடத்துல வரும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆற்றல் அழிவின்மை விதி கேள்விப்பட்டிருக்கியா? ஆற்றல் அழிவின்மை விதி, வெப்ப இயக்கவியல்னு ஒரு பாடம் இருக்கும் உனக்கு, தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுவாங்க. அதுல ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா, தேர்ட் லான்னு சொல்லி போவோம். அதுல ஃபர்ஸ்ட் லா ஒன்று இருக்கும், முதல் விதி, வெப்ப இயக்கவியலின் முதல் விதி. என்ன சொல்லுதுன்னா, இந்த இங்கிலீஷ் மீடியத்துக்காரங்க கேட்டா நல்லா சொல்லுவாங்க, எனர்ஜி cannot be created, not be destroyed அப்படின்னு சொல்லிட்டு. ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும். இதே தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லா, முதன்மை விதி. அதே மாதிரி இந்த பொருண்மை அழிவின்மை விதின்னு ஒன்று இருக்கு, பொருளோட விதி. அது ஆற்றலோட விதி. இது பொருள். ஒரு பொருள்னா எதனால் ஆக்கப்பட்டிருக்கும்? அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கும். அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறாகும், மூலக்கூறு சேர்ந்து காம்பவுண்டா மாறும். அது ஒரு பொருளா மாறும். ஒரு பொருளை அழிக்க முடியாது, ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாற்றத்தே முடியும். அப்படிங்கிற அடிப்படையில், அந்த பிரின்சிபலோட அடிப்படையிலே அந்த பிரின்சிபலோட அடிப்படையிலே இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். இந்த சைடு என்ன இருக்கோ அதே எலமெண்ட் இந்த இடத்துல இருக்கும். புரியுதா? எலமெண்ட்ல எல்லாம் மாற்றம் ஏற்படாது. ஆனா அது இருக்கிற இடம் மாறுபடும், இருக்கிற அந்த இயல்பு மாறும். புரியுதா? இங்க ஆக்சிஜன் இருக்கா, இங்கேயே ஆக்சிஜன் இருக்கும். இங்க ஹைட்ரஜன் இருக்கா, இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கும். அந்த பொருளை அழிக்க முடியாது. ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாற்றத்தே முடியுங்கிறது அதுக்கான இது. ஆனா அந்த இயல்பு இவ்வளவு அமௌண்ட்ல இருந்துச்சு, இவ்வளவு அமௌண்ட்லயே இருக்கணும் அப்படிங்கிறது இதோட பிரின்சிபல். இப்ப இங்க பாத்தோம்னா இது லெஃப்ட் ஹேண்ட் சைடா ரைட் ஹேண்ட் சைடா உங்களுக்கு தான் பார்க்கணும், எங்களுக்கு பார்க்க கூடாது. எங்களுக்கு பார்த்தோம்னா இது ரைட் ஹேண்ட் சைடு. அப்படிதான் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. இப்ப நான் வச்சுக்கோ. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க எலமெண்ட்லாம் எடுத்துக்கோ. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பா, இப்படி எழுதிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்புறம் கேமராவில் தெரியுதான் பாரா, இதுவரையும் தெரியுதா? சரி விடு, இங்கதான் பார்த்து. லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. இப்படி வச்சுக்கோ. புரியுதா? ரைட் ஹேண்ட் சைடுங்கிறது அதுதான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றது. எல்லா இடத்துலயும் உனக்கு தேவைப்படும், நான் வச்சுக்கோ. இதுல என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாரு. எலமெண்ட்டையும் பார்க்கணும், நீ காம்பவுண்ட்ஸ் பாத்துடக்கூடாது. என்னென்ன எலமெண்ட் பாருங்க. இது என்னது? சி ஃபார் கார்பன் இருக்கு, இன்னும் ஆக்சிஜன், அதோட சிம்பலை போட்டுக்கோ. இன்னும் ஹைட்ரஜன். 3 தானே, வேற ஏதாவது இருக்கா? இல்ல. அதுக்கடுத்து இப்ப என்னென்ன எலமெண்ட் இருந்துச்சுன்னு பார்த்த ஃபர்ஸ்ட். அடுத்து எத்தனை நம்பர்ல இருக்குன்னு பாரு. இப்ப ஒண்ணு இங்க நம்பர் இருக்கான்னு பாரு. ஒரு எலமெண்ட்டுக்கு பார்க்கணும், மொத்தமா பாத்துடக்கூடாது. ஒரு எலமெண்ட் இங்க இங்க நம்பர் இருக்கணும், இல்லைன்னா இங்க நம்பர் இருக்கணும். 2 இடத்துல நம்பர் இல்லைன்னா, நம்பர் இல்லாத இடத்துல ஒண்ணு நான் வச்சுக்க. 2 இடத்துல நம்பர் இருந்துச்சுன்னா அந்த 2 நம்பரை வச்சு பெருக்கோ. புரியுதா? இல்ல ஒரு இடத்துல நம்பர் இருக்கு, ஒரு இடத்துல நம்பர் இல்லைன்னா இல்லாத இடத்துல ஒண்ணுன்னு வச்சுட்டு பெருக்கோ. புரியுதா? அவ்வளவுதான். இப்ப இங்க மாதிரி கார்பன் இருக்கா, கார்பன் இருக்கா? அப்ப இங்க நம்பர் இருக்கா, கீழே போட்டுருக்காங்களா? இல்ல. அப்ப 1 இருக்குன்னு அர்த்தம். 1 6 6 கார்பன் இருக்கா? அது ஆக்சிஜனுக்கு வா. இங்க எத்தனை இருக்கு? இங்க எத்தனை இருக்கு? அப்ப 12. ஆனா இங்க மொத்தமாத்தையும் பார்க்கணும். இங்க எத்தனை இருக்கு?
1 இருக்கா, அப்ப இங்க 6. அப்ப ஏற்கனவே இங்க ஒரு 12 இருக்கா, 12 6 18. அதுக்கடுத்து ஹைட்ரஜனுக்கு வா, இங்கேயும் நம்பர் இருக்கு இங்கேயும் நம்பர் இருக்கு. அப்ப எப்படி இது பண்ணுவ? 12. புரியுதா? இப்ப இதே நம்பர்ல அங்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு வருதான்னு பாரு. அப்படி நம்பர் கரெக்டா வந்துருச்சுன்னா ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸா இருக்குன்னு அர்த்தம். நீ போட்டு இதை போட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. இப்ப எங்க பாருப்பா, இப்ப கார்பனை ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணுவோம். கார்பன் கிட்ட 6 இருக்கா, இப்ப அங்கிட்ட 6 தானே வரணும். இங்க இங்க பாரு, இங்க நம்பர் இருக்கு இங்க நம்பர் இல்ல. ஆனா இங்க பாரு, இங்க நம்பர் இருக்கு இங்க நம்பர் இல்ல. 1 தானே, ஓரானா 6, கார்பன் 6 இருக்கு. அதுக்கடுத்து என்னது, ஆக்சிஜனுக்கு வா. ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? இது மொத்தமா பாரு 18 இருக்கா, லெப்ட் ஹேண்ட் சைடு 18 இருக்கா. அப்புறம் இந்த சைடு எவ்வளவு வரணும்? 18 தானே வரணும். இங்க பாரு, இங்க எத்தனை இருக்கு? ஓராரா 6. அதுக்கு அடுத்து இங்க பாரு, 2 இடத்துல 12 பிளஸ் 6 18 பேலன்ஸ் ஆயிடுச்சா. அதுக்கடுத்து பாருப்பா, இன்னும் என்ன இருக்கு? ஹைட்ரஜன். அங்க எடுத்து எத்தனை இருக்கு? 12 இருக்கு. இங்கிட்டு பார்த்தோம்னா இங்க அதே 1 நம்பர் இருக்கு. இங்கிட்டலாம் ஹைட்ரஜன் இல்லை இல்ல. அப்ப பார்த்தோம்னா ஒரு 12 ஹைட்ரஜன் 12. இப்படிதான் ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணணும்பா. புரியுதா? இப்ப இதே மாதிரி இந்த கீழே இருக்குவாரு அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி பாரு, உனக்கு கரெக்டா வரும். என்னன்னா வேற ஒண்ணும் கிடையாது. இது வந்து முதல்ல நீ சின்ன பிள்ளையில படிச்சிருப்பாரு. சின்ன பிள்ளையில வந்து ஒளிச்சேர்க்கை தேவையான பொருட்கள் யாவையும் சொல்லி படிச்சிருப்ப. சூரிய ஒளி, பச்சையம், கார்பன் டை ஆக்சைடு, நீர். புரியுதா? இப்ப கார்பன் டை ஆக்சைடு, நீர், அதை வந்து என்ன தாவரத்துல இருக்க பச்சையத்தை யூஸ் பண்ணி சூரிய ஒளியோட உதவியால உணவுப் பொருளா மாத்தும். புரியுதா? இதுதான் அந்த உணவுப் பொருள் கார்போஹைட்ரேட்ங்கிறது. இன்னும் சொல்ல போனா குளுக்கோஸ். புரியுதா? அந்த செல்லுலோஸ், குளுக்கோஸ், இந்த ஃபார்ம் கார்போஹைட்ரேட். இது வந்து புரியுதா? கார்போஹைட்ரேட் ஒரு குரூப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். புரியுதா? அது வேற ஒண்ணும் கிடையாது. 2 டெபினிஷன் இருக்கு கார்போஹைட்ரேட்டுக்கு. பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன்ங்கிறது. இது வந்து ஃபங்க்ஷன் குரூப் வச்சு வர்றது. நான் கூட சொன்னேன், ஆல்கஹாலுக்கு வந்து OHப்பா, அமீனுக்கு வந்து NH2 அப்படி சொல்றோம்ல, ஃபங்க்ஷன் குரூப் வச்சு வர்றது. இன்னொன்று வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, ஓல்டு டெபினிஷன் வந்து ஒண்ணு இருக்கு கார்போஹைட்ரேட்டுக்கு. நல்லா கவனி, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அந்த ரேஷியோ மாத்திரக்கூடாது, அந்த சீக்வன்ஸ் மாத்திர, அந்த வரிசை அமைப்பு மாத்திரக்கூடாது. கார்பன் ஃபர்ஸ்ட், ஹைட்ரஜன் செகண்ட், ஆக்சிஜன் 3வது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 1:2:1 அந்த ரேஷியோல இருக்கணும். இது 1 மடங்கு இருந்துச்சுன்னா அது 2 மடங்கு. இது இப்ப கார்பன் வந்து 6 இருக்குன்னா ஹைட்ரஜன் எத்தனை இருக்கணும்? 12 இருக்கணும். இதுதான் அதுதான். இப்ப கார்பன் 6 இருக்கு, அப்ப இதுல 1:2 தானே இருக்கணும். 1:2:1. கார்பன் 6 இருக்குன்னா ஹைட்ரஜன் எத்தனை இருக்கணும்? 12. 1:2:1. அப்ப இதுவும் 6 இருக்கணும். இதுதான் கார்போஹைட்ரேட் அந்த ரேஷியோ. புரியுதா? அதெல்லாம் கிட்ஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்குது. இந்த டெபினேஷன் வந்து பழைய டெபினேஷன். அதுக்கப்புறம் இந்த ரூபன் கேமன்கிற 2 பேர் வந்து 1941 என்ன செய்யறாங்கன்னா, இந்த டெபினேஷன் வந்து இந்த 6 மாலிகுல் ஆஃப் H2 வாட்டர் மாலிகுல் வந்து இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்கு பத்தாது, பிளான்ட்டுக்கு வந்து பத்தாது. அப்ப 12 H2O வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷனை மாத்தி அமைக்கிறாங்க. இதா சேஞ்ச் பண்ணி 6CO2 இருக்கா, அதுக்கப்புறம் 12 H2O இருக்கா. இதுக்கு H மீன்கிறது. இது வந்து H மீனா வர ஒண்ணும் கிடையாது. Hங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட். நம்ம படிச்ச வராங்க டி பிராக்லி ஈக்குவேஷன்ல, அதுல வர H அந்த இது ஒரு வேல்யூ கான்ஸ்டன்ட். மீன்கிறது வந்து அந்த வேவ் லென்த். எதுக்கு வேவ் லென்த் இருக்கும்? அலைக்கு தானே இருக்கும். ஒளிதான அலை வடிவம் துகள் வடிவமா இருக்கு, அதை இண்டிகேட் பண்றது. இது வந்து குளோரோஃபில், பச்சையே இருக்குன்னு அர்த்தம். இது வந்து கண்டிஷன், என்ன கண்டிஷன் நடக்குதுங்கிறது. புரியுதாப்பா? இப்ப எப்படி மாறுது? C6H12O6 6H2O plus O2. புரியுதா? இந்த 6H2O இருக்குல்ல, இங்க பாரு 6H2O வந்து இருக்காது. புரியுதா? இங்க வந்து H2O மாலிகுல் வந்து வெளியில வரும். இதா H2O அது எடுத்துக்கிட்டு H2O கொஞ்சத்தை வெளியில விடும். இதே ஈக்குவேஷன்.
இதுவுமே இப்போ வந்து தப்பு. நம்மளோட இதுபடி இது வரைக்கும் நீ வந்து நோட் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் போறப்ப ரிஜெக்ட் லெவல்ல போறப்ப இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா வரும். இங்கிட்ட 6 இருக்குன்னா அங்கிட்ட 6 கார்பன் இருக்கும். ஹைட்ரஜன் 12 இருக்குன்னா 12 கரெக்டா வரும். ஆனா தப்பு என்னன்னு சொல்லி கேட்டனா, இந்த குவாண்டம் ஈல்டுன்னு சொல்லி ஆரம்பத்துல ஒன்று சொன்ன பாரு, எவ்வளவு சூரிய ஒளி வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணி பொருளா மாத்துது, அப்சார்ப்ஷன் பண்ணி பொருளா மாத்துது அப்படிங்கிறதே இங்க விஷயம். ஏன்னா நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சோம்ல, E is equal to mc square. இது யாரோட ஃபார்முலா? ஐன்ஸ்டீன் பிளாங்க். இது வந்து E is equal to h mu. இது பிளாங்க் கொள்கைப்படி, பிளாங்கோட கொள்கைப்படி ஆற்றல்ங்கிறது வந்து h mu க்கு ஈக்குவலா இருக்கும். ஐன்ஸ்டீனோட கொள்கைப்படி என்ன, எனர்ஜி வந்து மாஸையும் வெலாசிட்டி செலரிட்டியையும் மல்டிப்ளை பண்ண இதுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப வேற ஒண்ணும் கிடையாது, எனர்ஜி வந்து மாஸா மாறும், மாஸ் வந்து எனர்ஜியா மாறும். இதே ப்ராசஸ், சிம்பிளான ஒரு ப்ராசஸ். இங்க வந்து போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல என்ன மாதிரி இருக்கு, எனர்ஜி வந்து சூரிய ஒளி தான் அப்சர்வ் பண்ணுது, மாசா மாறி இருக்கு. சூரிய ஒளி வந்து மாசா மாறி அந்த பொருள் அந்த ஏதோ ஒரு கிழங்கோ ஏதோ ஒரு கார்போஹைட்ரேட்டா சேமிச்சு வச்சிருக்கு. புரியுதா? இது வந்து எனர்ஜி வந்து மாசா மாற ப்ராசஸ். இதே நம்ம வந்து நம்ம சாப்பிடுறோம்ல, நம்ம சாப்பிடுறப்ப என்னப்பா செய்யறோம், ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிறோம். ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு அந்த சாப்பாடை தான் நம்ம சாப்பிடுறோம். அந்த சாப்பாடை வந்து மாசு இருக்க ஒரு பொருள், அதை வந்து எனர்ஜியா மாத்துறோம். அந்த எனர்ஜியில தான் நம்ம ஏடிபி எனர்ஜிலாம் நம்ம வந்து இயங்குறோம். அங்க வந்து என்ன மாறுது, மாசு வந்து எனர்ஜியா மாறுது. மாசு எனர்ஜியா மாற ப்ராசஸ் வந்து ரெஸ்பிரேஷன், சுவாசித்தல். இதுதான் இந்த சிதைவு மாற்றம். இத ஒரு பொருளை சிதைச்சுத்தானே உருவாக்குறோம். இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடை டைஜஷன் பண்ணி சிதைச்சுட்டே உருவாக்குறோம். இது வந்து சிதை மாற்றம், இது வந்து வளர் மாற்றம். புரியுதா? இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ. இதேப்பா அது என்ன சொல்றோம்னா, இப்ப பொருண்மை அழிவின்மை இதுவும் ஒன்று இருக்குல்ல, ஒரு பொருளை ஆக்கவும் அழிக்கவும் முடியாது, ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்தலாம் அப்படிங்கிறது. ஆனா உண்மையிலேயும் இந்த பொருளோட வெயிட் வந்து மாலிகுலர் வெயிட் அந்த ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல நம்ம போய் இது பண்ணி பார்த்தோம்னா இதோட இது வந்து இதை காட்டிலும் கம்மியா இருக்கும். அதாவது இதோட வெயிட் அதிகமா இருக்கும். தட் மீன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் லைட் வந்து எனர்ஜியா மாறி இருக்கும் அப்படிங்கிறது இது ப்ராசஸ். இது வந்து இங்க உனக்கு ரொம்ப சிக்னிபிகண்டா தெரியாது. ஆனா இந்த ஆட்டம் பாம் தயாரிக்கிறாங்கல்ல, ஆட்டம் பாம் தயாரிக்கிறப்ப இந்த ஹைட்ரஜன் பாம் தயாரிக்கிறப்ப என்ன செய்யும்னா, 2 லேசான லைட் வெயிட் மாலிகுல் இருக்குல்ல, அதை வந்து சேர்த்துட்டே ஹெவி வெயிட் மாலிகுல உருவாக்குவாங்க. 2 ஹைட்ரஜன் சேர்த்து ஒரு ஹீலியம் உருவாக்குவாங்க. ஹைட்ரஜன் வந்து லைட் வெயிட் ஆட்டம் தானே, ஹைட்ரஜன்ங்கிற அட்டாமிக் நம்பர் 1, அதுதான் லைட் வெயிட் ஆட்டம். இன்னொரு ஹைட்ரஜன் சேர்ந்துரும், சேர்ந்துதே ஹீலியமா மாறும். புரியுதாப்பா? சூரியன் இருக்குல்ல, சூரியன் எனர்ஜி எப்படி உருவாகுதுன்னா, ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன் சேர்ந்து ஹீலியமா மாறும். புரியுதா? எனர்ஜியோட வெளிப்படும். அந்த எனர்ஜி தான் பூமிக்கு வருது. புரியுதா? அதனால சூரியனுக்கு இன்னொரு பேர் வந்து ஹீலியம். சரியா? நிறைய இடத்துல இது வந்து வரும். இந்த சூரியகாந்தி பூ இருக்குல்ல, அதுக்கு பேருமே பார்த்தா ஹீலியாந்த சானுலஸ். புரியுதா? ஏன்னா சூரிய ஒளிக்கு ஏற்ற மாதிரி அது திரும்பிக்கிட்டே இருக்குல்ல, அதனால ஹீலியம்ங்கிறது சன்னுல உற்பத்தி ஆகிறது. அது வந்து இந்த ஹைட்ரஜன் ஃபியூசன் ரியாக்ஷன்னால நடக்கிறது. இங்க வந்து எனர்ஜி வந்து இப்படி மாறும். இன்னொரு வந்து நியூக்ளியர் ஃபியூசன் ரியாக்ஷன், அணுக்கரு இணைவு அணுக்கரு சிதைவு. 2 இது. நியூக்ளியர் ஃபியூசன்னா ஃபியூஸ் ஆகுறது, ஒன்னோட ஒன்று 2 லைட் வெயிட் ஆட்டம் வந்து சேர்ந்து ஹெவி வெயிட் ஆட்டமா உருவாகுறது, எனர்ஜியோட உருவாகுறது. இன்னொன்னு பார்த்தோன்னா 2 ஹெவி வெயிட் ஆட்டம். இப்ப யுரேனியத்துக்கு வந்து 235 238 அட்டாமிக் நம்பர் இருக்கும். அது வந்து வெடிச்சு 2 லைட் வெயிட் ஆட்டமா பிரியும். இது வந்து அணுக்கரு சிதைவு. இதுதான். இப்ப இந்த 2 லைட் வெயிட் ஆட்டத்தையும் கூட்டி பார்த்தோம்னா இந்த ஹெவி வெயிட் ஆட்டத்தோட வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும்ல. புரியுதா? இப்ப இந்த 2 பொருளோட வெயிட் 50 கிலோ, 50 கிலோ பிளஸ் 50 கிலோ, 2க்குள்ள எவ்வளவு வரணும், 100 கிலோ வரணும், 100 kg வந்து வரணும். ஆனா உண்மையிலே பார்த்தனா
இது வந்து 100 கேஜ் வந்து இருக்காது, 98 கேஜ்லயே இருக்கும் அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும்? மேத்தமெட்டிக்கல் இது வந்து ராங்கா தெரியுதா? அதுவே என்னன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் பொருள் வந்து எனர்ஜியா மாறி இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அதே இதே இந்த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்லயும் நடக்குது. இது வந்து ஒரு இடத்துலயும் நீ வந்து கம்பைன் பண்ணி படி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி படிக்கிற பத்தி இப்படி வந்து உனக்கு இருக்கும். இதே ரிசர்ச் இப்படித்தான் நீ ரிசர்ச் பண்ண முடியும். காலேஜ் லெவல்ல போறப்ப ஏதாவது புதுசா எதிர்பார்ப்பாங்க, அது ஒன்றை மட்டும் இருக்கும். புரியுதா? இந்த மாதிரி புரிஞ்சு சயின்ஸ் எது பண்ணி படிக்கிறப்ப அந்த சயின்ஸோட கொள்கையிலேயே உன்னால மாற்ற முடியும். வந்து இந்த ஃபார்முலா தப்பு, போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து தப்பு அப்படின்னா சும்மா சொல்ல முடியாது. தப்புனா ஏன் தப்புன்னு கேட்பாங்க. இதனால இந்த விஷயம் தப்பு, இவ்வளவு விஷயங்களை ரெஃபர் பண்ணி இந்த விஷயம் தப்புன்னு சொல்லணும். இதுதான் போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப எசென்சியல். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ப்ராசஸ் இங்கேயும் நடக்கும். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்னா என்னன்னு தெரியணும். ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் எலக்ட்ரான், ரிடக்ஷன், அதை வச்சுட்டு இது வரும். அடுத்தது லைட் ரியாக்ஷனு, டார்க் ரியாக்ஷன் அப்படியே வரும் போட்டோசிந்தசிஸ்ல. அடுத்தது பார்ப்போம். இதுல இந்த அளவுக்கு வந்து நீ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ.